வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஏப்ரல் செகண்ட் வீக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது. வாரத்தில் நமக்கு ஹாலிடேலாம் எதுவும் இல்லை, 5 செஷனுமே இருக்குது. ஸோ வாரம் நமக்கு மார்க்கெட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அதாவது எல்லா வாரமும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. வாரம் இன்னமும் கொஞ்சம் அதிகமான இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா ட்ரம்ப்புடைய டெட்லைன் எப்போ வருது, வாரத்தில் இருக்கிற முக்கியமான ஈவெண்ட்ஸ் என்ன, நியூஸ் என்ன, நிஃப்டியோடைய வீக்லி சப்போர்ட் என்ன, வீக்லி ரெசிஸ்டன்ஸ் என்ன. ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்தலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரையும் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேங்களா? ரைட். இப்போ ஏப்ரல் செகண்ட் வீக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வீக் என்னாச்சு, இந்த ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்த பாசிட்டிவ் நியூஸ் என்ன, நெகட்டிவ் நியூஸ் என்ன, இது இந்த வாரமும் அதாவது ஏப்ரல் செகண்ட் வீக்கும் கண்டினியூவாக இருக்க போகுது. அதெல்லாம் என்னென்னா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னா ஒரே ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது. அதாவது இப்போ ரீசெண்டாக நம்ம ரூபி 85லேருந்து 95 வந்துருக்குது. அதாவது 10 rupees வீக் ஆகிருக்குது. 95க்கு இந்த லாஸ்ட் 2 செஷனில், அதாவது இந்த லாஸ்ட் 12 வருஷத்தில் இல்லாத ஒரு அப்ரிசியேட் ஆகிருக்குது நம்ம ரூபி. அதாவது லாஸ்ட் மண்டே ருப்பியோடைய ஆல் டைம் லோ என்ன அப்படின்னா 95.12. இப்போ லாஸ்ட்டு தேர்ஸ்டே அன்னைக்கு நம்ம ருப்பி என்ன ரேஞ்சு க்ளோஸ் ஆகிருக்குது அப்படின்னா 93.1, ஆல்மோஸ்ட் 173 பைசா அப்ரிசியேட் ஆகிருக்குது. இது இந்த லாஸ்ட்டு 12 இயர்ஸில் இல்லாத ஒரு அப்ரிசியேஷன். ஓகேங்களா? அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எடுத்த சம் ஸ்டெப்ஸோட ரீசன்னால ருப்பி ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுதான் ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அதாவது 85லேருந்து 95க்கு போயிடுச்சு, ரொம்ப வீக் ஆகிடுச்சு. ஆனால் 95லேருந்து ₹1.73 ஸ்ட்ராங் ஆகிருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது மட்டும்தான் பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அதுக்கடுத்து நம்ம வழக்கம் போல் நெகட்டிவ் நியூஸ் வந்துடலாம். இந்த ஈரான் வார் 6th வீக்குள்ளே என்ட்ராயிருக்குது. ஆல்மோஸ்ட் 35 days to 38 days ஆகிடுச்சு இந்த ஈரான் வாரில் ஸ்டார்ட் பண்ணி. இப்போ என்னன்னா, ஈரான் யூஎஸோடைய 2 ஜெட் ஃபைட்டரை அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. 2 ஜெட்டுமே டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க ஈரானை. இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா, இஸ்ரேலும் யூஎஸும் ஈரான் அட்டாக் பண்ணாங்க. ஈரான் என்ன பண்ணாங்க, குவைத்து, சவுதி, ஏமன் இந்த மாதிரியான கண்ட்ரிங்களை போய் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. டைரெக்டாக யூஎஸ் அட்டாக் பண்ணாமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக யூஎஸோடைய 2 ஜெட்டு அட்டாக் பண்ணிக்கிறாங்க. 2 ஜெட்டுமே டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஈரானும் சொல்லிக்கிறாங்க, யூஎஸும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இது வார் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்குது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததான் ட்ரம்ப் 48 hours டெட்லைன் கொடுத்துருக்கிறாரு. இப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த ஸ்ட்ரைட் ஹார்மூஸ் ஜோனை ஓப்பன் பண்ணணும். இது 10 days நான் டெட்லைன் கொடுத்துருந்தேன். இப்போ அந்த 10 days உடைய லாஸ்ட்டு ஹவர்ஸில் நம்ம இப்போ சஸ்டெயின் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இப்போ 48 hours நான் ஈரானுக்கு டெட்லைன் கொடுக்குறேன். இந்த டெட்லைனுக்குள்ளே அவங்க இந்த டீலில் சைன் பண்ணணும், ஒரு சுமூகமாக போகணும். இல்லை அப்படின்னா ஈரானை ஒன்றும் இல்லாத பண்ணிவிடுவேன், ஈரானுக்கு நான் நரகத்தை காட்டுவேன் அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் பண்ணிக்கிறாரு. அதுக்கு ஈரானும் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, என்ன ரிப்ளை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, த என்டையர் ரீஜன் வில் பிகம் எ ஹெல்ப் ஃபார் யூ இஃப் எஸ்கலேஷன் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த போருடைய தீவிரம் அதிகமாச்சு அப்படின்னா நீங்களும் நரகத்தை பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் ஈரானும் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ ட்ரம்ப்போடைய 48 hours டெட்லைன் எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் மெசேஜ் ட்வீட் பண்ணது டைம்லேருந்து 48 hours அப்படிங்கும்போது 10:05 AM அவர் ட்வீட் பண்ணிக்கிறாரு. அதாவது 4ஆம் தேதி 10:05 AM ட்வீட் பண்ணிக்கிறாரு. இது எப்போ 48 hours கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா, ஈஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு பார்க்கும்போது 10:05 ஈஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட் டைம் ஏப்ரல் 6th அன்னைக்கு டெட்லைன் முடிவுக்கு வருது. அப்படிங்கும்போது நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கு நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்னா எப்போ வருது அப்படின்னா, மண்டே நைட்டு 8:35 PM. ஓகேங்களா? அதாவது நாளைக்கு நைட்டு 8:35 PM அவருடைய டெட்லைன் முடியுது அப்படின்ட்டு ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லுது. ஸோ இந்த டெட்லைனுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது, அதுதான் இப்போ இருக்கிற ஒரு $1 million கொஷினாக இருக்குது. இல்லை இந்த டெட்லைன் பக்கமாக வரும்போது நம்ம அட்ராசிட்டிஸ் ட்ரம்ப் என்ன பண்ணுவார்,
இல்லை என்ன நான் ஒரு 5 டேஸ் அவங்களுக்கு நான் டைம் கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அவருடைய பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி தான் அவர் வந்து சொல்லுவார். அவர் ஷார்ட் கிரியேட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா இல்லை நான் அட்டாக் பண்ணுவேன் பாரு, இல்லை எதுவும் பொசிஷன் எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ண சொன்னாலும் சொல்லுவார். எது வந்தாலும் அவங்க பையன்கிட்ட கேட்டு தான் சொல்லுவார். ஏன்னா அவங்க பையன் வந்து 1ஆம் நம்பர் கேம்பிளிங் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில். ஓகேங்களா, ரைட். அதுக்கு அடுத்து நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரெசஷன் வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாயிட்டு இருக்குது அப்படின்ட்டு யூஎஸ்லேருந்து வர ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்குது. அதாவது டோட்டல் எம்ப்ளாய்மெண்ட்டோடைய பெர்சன்டேஜ் இப்போ வந்து 3.1% வந்திருக்குது அப்படின்ட்டு ஒரு இண்டிகேட் பண்ணிக்கிறாங்க. இந்த 3.1% இதுக்கு முன்னாடி எப்போ வந்துச்சு அப்படின்னா பேண்டமிக் லோ வந்துச்சு. அதாவது 2020 மார்ச் மந்த் அன்னைக்கு இந்த டோட்டல் எம்ப்ளாய்மெண்ட் 3.1% வந்துச்சு. இப்போ வந்து அதனுடைய லோவுக்கு வந்திருக்குது. இதுக்கு முன்னாடி எப்பப்பெல்லாம் வந்து டோட்டல் எம்ப்ளாய்மெண்ட் ஃபால் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2011 அண்ட் 2008 ஃபைனான்சியல் கிரைசிஸ் வரும்போது 2.8% வந்துச்சு. இப்போ 2008 என்ன 2.8% இருந்துச்சா, இப்போ வந்து 3.1% இருக்குது. ஸோ இந்த லெவல் வந்துச்சு அப்படின்னா ஒரு ரெசஷன் வர்றதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு யூஎஸ்லேருந்து வந்துட்டு இருக்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லிட்டு இருக்குது. அதுக்கடுத்து வந்து க்ரூட் ப்ரைஸ் $115 பெர் பேரலுக்கு சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் நியூஸு. அதுக்கடுத்து ஆஸ் யூஸ்வல் எஃப்ஐஸ் கண்டினியூ செல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது லாஸ்ட் வீக் கூட நமக்கு வந்து அதாவது 3 செஷன் தான் இருந்துச்சு. இந்த 3 செஷனில் கிட்டத்தட்ட 30,000 கோடி விற்றுருக்குறாங்க. ஓகேங்களா, இதுதான் இப்போ இருக்கிற நெகட்டிவ் நியூஸ். ஓவராலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் வீக் சென்செக்ஸ் 263 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது 0.35%. 73,320 செட்டில் ஆகுது. நிஃப்டி 106 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது 0.46%. 22,713 செட்டில் ஆகுது. ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் 1% ஹையில் க்ளோஸ் ஆகுது. மிட் கேப் இண்டெக்ஸ் 0.5% டவுனில் போயிருக்குது. செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹெல்த் கேர், ஃபார்மா நியர்லி 3% டவுனில் வந்து க்ளோஸ் ஆகுது. கன்சியூமர் டியூரபிள்ஸ், பிஎஸ்யூ பேங்க், ப்ரைவேட் பேங்க், ஆட்டோ இதெல்லாமே வந்து 1% டவுனில் க்ளோஸ் ஆகுது. லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் ஐடி அண்ட் மெட்டல், டிஃபென்ஸு 1% to 3% வரையும் கையில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணிக்கிறாங்க, 29,425 crore லாஸ்ட் வீக் செல் பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் டிஐஸ் என்ன பண்ணிக்கிறாங்க, 29,275 crore லாஸ்ட் வீக் பை பண்ணிக்கிறாங்க. இதுதான் லாஸ்ட் வீக்குடைய ரிப்போர்ட். இப்போ வாரத்தில் இருக்கிற முக்கியமான ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மண்டே ஈவினிங் 7:30 PM யூஎஸ்லேருந்து ஐஎஸ்எம் சர்வீசஸ் பிஎம்ஐ டேட்டா வருது. டியூஸ்டே யூஎஸ்லேருந்து டியூரபிள் கூட்ஸ் ஆர்டர் வருது. வெனஸ்டே மார்னிங் 10 o'clock ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. ப்ரீவியஸாக இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் 5.25%, அதே தான் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ரேட் வந்து அன்சேஞ்சாக தான் இருக்கும் அப்படின்னு ஃபோர்காஸ்ட் சொல்லுது. அதே மாதிரி கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அதாவது சிஆர்ஆர் வந்து 3%லேயே சஸ்டெயின் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுலேயும் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண போகிறது இல்லை அப்படின்ட்டு ஃபோர்காஸ்ட்டு சொல்லுது. அன்னைக்கு நைட்டு அதாவது கம்மிங் வெனஸ்டே நைட் 11:30 PM யூஎஸ்ஏடைய எஃப்ஓஎம்சி மினிட்ஸ் இருக்குது. தேர்ஸ்டே ஈவினிங் 6 o'clock யூஎஸ்ஏடைய ஜிடிபி டேட்டா இருக்குது. பர்சனல் ஸ்பெண்டிங், பர்சனல் இன்கம் டேட்டா வருது. ஃப்ரைடே மார்னிங் சைனாவுடைய இன்ஃப்ளேஷன் இருக்குது. அன்னைக்கு ஈவினிங் யூஎஸ்ஏவுடைய இன்ஃப்ளேஷன் இருக்குது. ப்ரீவியஸாக இருக்கிறது 2.4%, இப்போ எக்ஸ்பெக்டேஷன் 3%. கோர் இன்ஃப்ளேஷன் ப்ரீவியஸாக இருக்கிறது 2.5%, இப்போ எக்ஸ்பெக்டேஷன் 2.7%. அன்னைக்கு நைட்டு 8:30 PM யூஎஸ்ஏலேருந்து கன்சியூமர் சென்டிமெண்ட் டேட்டா வருது. ஓகேங்களா, இப்போ வர வாரத்தை பொறுத்தவரையும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் பார்க்கணும், எஃப்ஓஎம்சி மினிட்ஸ் பார்க்கணும், அதுக்கடுத்து வந்து யூஎஸ்ஏவுடைய இன்ஃப்ளேஷன் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி யூஎஸ்ஏ பிரசிடெண்ட் ட்ரம்ப்புடைய டெட்லைன் இருக்குது. இது வந்து மண்டே நைட் 8:35 PM நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அன்றைக்கி அந்த டைமுக்கு டெட்லைன் வந்து எக்ஸ்பைரி ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கங்கிறது வாட்ச் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ வாரத்தில் இருக்கிற ஈவெண்ட்ஸு இதுதான். எஃப்ஐஸ் இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் என்ன பொசிஷன் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 84% ஷார்ட்டில் இருக்கிறாங்க. மற்றபடி வந்து எல்லாமே லாங்கில் தான் இருக்கிறாங்க. கிளைண்ட் 75%, டொமஸ்டிக் அதாவது டிஐஸ் 83%, ப்ரிப்பரேட்டர் 57% லாங்கில் இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே. இப்போ வாரத்தில் இருக்கிற நிஃப்டியோடைய ஸ்ட்ராங் சப்போர்ட் என்ன, ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அதாவது மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 15% டவுன் ஆகிருக்குது ஆல் டைம் ஹைலேருந்து.
மார்க்கெட் வந்து ஏறிக்கிட்டேவும் போகாது, அதே மாதிரி இறங்கிக்கிட்டேவும் வராது. ஒவ்வொரு லோவும் வரும்போது எல்லாமே வந்து மார்க்கெட் வந்து நியூ பீக் வந்து டச் பண்ணுது. ப்ரீவியஸா இருக்கிற எல்லா ஹிஸ்டரியுமே எடுத்து பாருங்க. மார்க்கெட் வந்து அப்படியே இறங்கிட்டே போயிட்டு 0க்கு போறதுக்குண்டான வாய்ப்பு 99% கிடையாது. பேண்டமிக் அதாவது இந்த கோவிட் பீரியடு கூட உலகமே ஸ்தம்பிச்சு போய் இருந்துச்சு. அடுத்து என்ன ஒரு சொல்யூஷன் அப்படின்னு தெரியாம இருக்கும்போது கூட மார்க்கெட் வந்து ஷார்ப்பா வந்து பவுன்ஸ் ஆச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து 2008ல வந்து எக்கனாமிக் கிரைசிஸ். இந்த எக்கனாமிக் கிரைசிஸ்லயும் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபால் வந்துச்சு. ஆனா அதுக்கு அடுத்து அப்படியே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆயிட்டு மேல போச்சு. ஸோ இப்போ வந்து ஈரான் வார். இந்த ஈரான் வார்னால 15% மார்க்கெட் வந்து டவுன் ஆயிருக்குது. ஒரு நல்ல அட்ராக்டிவா, நல்ல ஒரு வேல்யூவான ஸ்டாக் எல்லாமே வந்து ரொம்ப சீப்பான பிரைஸ்ல வந்து கிடைச்சிட்டு இருக்குது. ஓகேங்களா? இது வந்து ஏப்ரல் மந்த் டிஸ்கவுண்ட் சேல் அப்படிங்கிற மாரி. அதாவது இப்போ ரீசெண்டா நான் வந்து ஆஃபர் போட்டிருக்கிறேன். ஃபினான்சியர் ஆஃபர். அது மாதிரி நியூ ஃபினான்சியர்ல டிஸ்கவுண்ட் சேல்ல கிடைச்சிட்டு இருக்குது. நல்ல ஸ்டாக் எல்லாமே வந்து அக்யூமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமா லம்சமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்ல. ஒரு சின்னதா ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்றேன் பாருங்க. இந்த ஸ்டோரியோட கதாபாத்திரம் யாரை வச்சுக்கலாம்? பேசாம என்னையே வச்சுக்கலாம். அர்ஜுன்னு பேர் வச்சுக்கோங்க. அர்ஜுனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் ஒரு நல்ல ஒரு காதல். இந்த காதல் வந்து நல்லா போயிட்டு இருக்குது. ஒரு நாள் 2 பேரும் வந்து ஒரு டீ ஷாப்ல பார்த்து பேசிக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து அர்ஜுன பார்த்து கேட்குறாப்படி, "உன்ட்ட மாருதி கார் இருக்குதா?" அப்படின்னு கேட்குறாப்படி. உடனே அர்ஜுன் வந்து, "என்கிட்ட மாருதி கார் இல்ல" அப்படிங்கிறாப்படி. உடனே அந்த பொண்ணு வந்து, "நீ வந்து பிளாட் வச்சிருக்கிறியா?" அப்படின்னு கேட்குறாப்படி. "இல்ல என்கிட்ட இது பிளாட் எதுவும் கிடையாது" அப்படின்னு சொல்றாப்படி. உடனே அந்த பொண்ணு வந்து, "நீ ஏதோ கம்பெனிக்கு வேலைக்கு போறியா?" அப்படின்னு கேட்குறாப்படி. அர்ஜுன், "இல்ல நான்லாம் எந்த கம்பெனிக்கும் வேலைக்கு போகல" அப்படின்னு சொல்றாப்படி. உடனே அந்த பொண்ணு வந்து பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுச்சு. இப்ப அர்ஜுனுக்கு வந்து ஒரே குழப்பமா இருக்குது. என்ட்ட மாருதி கார் இருக்குதான்னு கேட்டாப்படி. "இல்ல" அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நான் வந்து BMW கார் வச்சிருக்கிறேன். அப்ப மாருதி கார் இல்லைன்னு தானே சொல்ல முடியும். அதே மாரி "உன்கிட்ட பிளாட் இருக்குதான்னு" கேட்கிறப்படி. "என்ட்ட பிளாட் இல்ல. என்ட்ட ஒரு பெரிய பங்களா இருக்குது. பிளாட் இருக்குதான்னு எதுக்கு கேட்கிறப்படி?" அப்படின்னு எனக்கு கன்ஃப்யூஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து, "நீ ஏதோ வேலைக்கு போறியா?" அப்படின்னு கேட்கிறப்படி. என்கிட்டயே 400 பேர் வேலை செய்றாங்க. என்னுடைய கம்பெனியுடைய வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 500, 1000 கோடிக்கு இருக்குது. ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்கு சொல்றேங்க. 500, 1000 கோடி இருக்குது. நான் எதுக்கு இன்னொரு கம்பெனிக்கு வேலைக்கு போகணும்? அந்த பொண்ணு கேட்ட கேள்விக்கு எல்லாமே நான் வந்து இல்லைன்னு சொன்னேன். அது வந்து பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுச்சு. அப்படின்னு அர்ஜுனுக்கு ஒரு கன்ஃப்யூஷன். இப்ப இதுல வந்து நல்லா பாருங்க. நல்லா தீர விசாரிக்கணும். தீர விசாரிச்சு, தீர ஆராய்ந்து அந்த பொண்ணு இருந்திருந்தா, எவ்வளோ பெரிய ஒரு லக்ஸரியான லைஃப் கிடைச்சிருக்கும். அது மாரி தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டும். ஸோ, இப்ப நெறைய வேல்யூபிள் ஸ்டாக் எல்லாமே வந்து சீப்பா கிடைக்குது. ஒருவேளை நம்ம ஹோல்டு பண்ணியிருந்தா, அத மறுபடியும் வந்து அக்யூமுலேட் பண்ணலாம். இல்ல இதுவரையும் நம்ம அக்யூமுலேட்டே பண்ணல, வாங்கவே இல்ல அப்படிங்கிற பட்சத்தில நல்லா சீப்பா கிடைக்குது. ஸோ, இந்த மாரியான ஸ்டாக் எல்லாமே வந்து நம்ம வந்து பை பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில, ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. அதனால இந்த கதைய நீங்க வந்து அப்படியே வந்து உல்டாவா மார்க்கெட்ல சிந்திச்சு பாருங்க. ஓகேங்களா? ஓகே. இப்ப வர வாரத்தில நிஃப்டியோடைய சப்போர்ட் என்ன? ரெசிஸ்டன்ஸ் என்ன? அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பார்த்துடலாம். வீக்லி சப்போர்ட் அப்படின்னா 22,200. இந்த 22,200ங்கிறது அதாவது லாஸ்ட் 2 டூ 3 டேஸ் வந்து லோ. இந்த லோ பிரேக் பண்ணிட்டு கீழ வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில 21,750 வரை வரும். இந்த 21,750 என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 2025 உடைய லோ. ஓகேங்களா? அதாவது ட்ரிம்ப் ஒரு டாரிஃப்லாம் அனௌன்ஸ்மென்ட் பண்ணாரு பார்த்தீங்களா? ஏப்ரல் மந்த்து. அப்போ வந்த லோ 21,750. ஸோ அதுதான் வந்து இப்ப இருக்கிற ஒரு மேஜிக் சப்போர்ட். பட் இந்த 21,750 டூ 22,200 வரையும் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். இப்ப லாஸ்ட் டைம் கூட வந்து இந்த லோ வந்துட்டு மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆயிருக்குது. கிட்டத்தட்ட வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே வந்து நல்ல டீப் நெகட்டிவ்ல இருந்த மார்க்கெட்டு, நம்ம இந்தியன் மார்க்கெட்டு லாஸ்ட் செஷன்ல 500 பாயிண்ட்ஸ் வந்து ரெக்கவரி வந்துச்சு. ஓகேங்களா? அதாவது இந்த லோல இருந்து 21,200 22,200 இருந்து 22,600 வரை வந்திருக்குது. ஸோ இது வந்து ஒரு மேஜிக் சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் வர வாரத்த பொறுத்தவரையும். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23,000, 23,200 அதுக்கு மேல போச்சு அப்படின்னா 23,500 வரைக்கும் போறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ டெக்னிக்கலா என்ன இண்டிகேட் பண்ணுது அதையும் பார்த்துடலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது டே கேண்டிலை பொறுத்தவரையும் பாருங்க. அதாவது இது வந்து லாஸ்ட் மந்த் மார்ச் 30th ஒரு லோ வந்திருக்குது பாருங்க. 20
2200 இது வந்துட்டு ஒரு ஷார்ப்பாக வந்து பவுன்ஸ் ஆயிருக்குது. அதுக்கு அடுத்ததாக வந்து லாஸ்ட் செஷன் ஏப்ரல் 2 அன்னைக்கு 22,182 வந்துட்டு 22,700 வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ இந்த லெவலில் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வந்து பவுன்ஸ் ஆயிருக்குது இந்த லாஸ்ட்டு 2 to 3 செஷனாக. அப்படிங்கும்போது இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 22,200ங்கிறது சப்போர்ட். அதுக்கு கீழே வரும்போது 22,000 21,750ங்கிறது மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது இந்த 2025 உடைய லோ. ஒருவேளை இங்கேருந்து பவுன்ஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் 23,000ங்கிறது இமீடியட் ரெசிஸ்டன்ஸ். 23,200 அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா 23,500ங்கிறது ஒரு மேஜிக் ஃபிகராக இருக்கும். அதனால் அந்த லெவலை வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. லோவர் லெவலில் ரொம்ப பேனிக் ஆக தேவையில்லை. ஓகேங்களா? அப்படி தான் வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது அன்டில் தென் 21,750 வரையும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.